வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக்? அனுராக் தாக்கூர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்ல, என்னன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதி என்ன, உங்களுடைய ஜாதி என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்து நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசினாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா திமுகவுடைய எம்பிக்கள், காங்கிரஸுடைய எம்பிக்கள், கம்யூனிஸ்டுடைய எம்பிக்கள், இது மாதிரி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதியை பத்தி பேசலாம் அனுராக் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனுராக் தாக்கூர் அவர்களுக்கு எதிராக மோசன்லாம் கொண்டு வரதுக்கு இப்போ முடிவெடுத்திருக்காங்க இந்திய கூட்டணி அப்படிங்கிற ஒரு அப்டேட்லாம் பார்க்குறோங்க. இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டருடைய ஜாதி பற்றி அவர் பேசலையா? எலெக்ஷன் கேம்பெயின்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிசியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் யாரு? இதே ராகுல் காந்தி அவர்கள் தானே. பதிலுக்கு உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு கோபம் வருது அப்படின்னு பாஜக ஒரு செக் வைக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இந்த சூழல்ல தினமலர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் ஜாதியை குறிப்பிட்டு ராணுவத்தில், இந்திய ராணுவத்தில் ஜாதி ரீதியாக 2 பிரிவாக மோடி பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் ஓபிசிக்கு நீதி கிடைக்கல, எஸ்சிக்கு நீதி கிடைக்கல, எஸ்டிக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் பேசுறாருல்ல. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலருடைய ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி பாஜக, திமுக, காங்கிரஸை பற்றி கேள்வி எழுப்புறாங்க. அப்படி தினமலருடைய ஆர்டிக்கல்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னோன்னே யாருடைய பேர் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும்? மண்டல் கமிஷனுடைய பேர் தான் மைண்ட்ல வரும். இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தலில் படுதோல்வி அடைகிறாங்க இந்திரா காந்தி அவர்கள். அந்த தேர்தலில் ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குது. மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற பிறகு 1979 மண்டல் கமிஷனை அப்பாயிண்ட் பண்றாரு. இந்த மண்டல் கமிஷனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது பத்தியும், எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் ஆய்வு செய்வது தான் மண்டல் கமிஷனுக்கு கொடுத்த அந்த டார்கெட். மண்டல் கமிஷனுக்கு அந்த வேலையை தான் கொடுத்தாங்க. மண்டல் பாத்தீங்கன்னா அந்த வேலையை ஆய்வுகளை நடத்த ஆரம்பிக்கிறாரு. 1979 இதெல்லாம் நடக்குது. மொரார்ஜி தேசாய்க்கு இடையில ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் சேருக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜனதா கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. இதன் காரணமாக மொரார்ஜி தேசாயுடைய ஆட்சி கவிழுது. அடுத்து எலெக்ஷன் நடக்குது. 1980 இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. நம்ம மக்களுக்கு தான் மறதி ஒரு பெரிய வியாதியாச்சுல. எமர்ஜென்சியில் எவ்வளவு கஷ்டங்களை மக்கள் அனுபவிச்சாங்க, அது எல்லாத்தையும் ஒரே வருஷத்தில் மறந்துடுறாங்க மக்கள். 1980 இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1980 டிசம்பர் 31 மண்டல் கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குது. மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? இந்தியாவில், நம்ம நாட்டில் 52 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க. அவங்களுக்கு 27% ரிசர்வேஷனை கொடுக்கணும். பேங்க்ல வேலை அப்படின்னாலோ, இல்லை பல்கலைக்கழகம், கல்வி நிலையங்கள், இங்கெல்லாம் வேலைகள், அரசு வேலைகள், இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடை கொண்டு வரணும் அப்படின்னு மண்டல் கமிஷன்ல பரிந்துரை செய்யப்படுது. ஆனால் அந்த பரிந்துரையை இந்திரா காந்தி அவர்கள் அமல்படுத்தலை. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் கூட மண்டல் அவர்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் பற்றி டிபேட் கூட நடக்கல. இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, ராஜீவ் காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, எந்த ஒரு டிபேட்டும் நடக்கல. பிறகு இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போறாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வராரு. பிறகு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்களுடைய அமைச்சரவையில் விபி சிங் இருக்காரு. விபி சிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர்பஸ் ஊழல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊழலுக்கு காரணம் ராஜீவ் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இதன் காரணமாக காங்கிரஸ்ல இருந்து விபி சிங் நீக்கப்படுறாரு. விபி சிங் காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்ன கட்சி அப்படின்னா, ஜன் மோர்ச்சா அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை தொடங்குறாரு. விபி சிங் பாஜகவோடு கூட்டணி அமைச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆன உடனேயே மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு, அதை அமல்படுத்துறாரு. ஓகே, அது பற்றி மண்டல் கமிஷனுடைய அந்த ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்துவது பற்றி டிபேட் பாராளுமன்றத்தில் நடக்கும்போது ராஜீவ் காந்தி அவர்கள் அதை எதிர்த்து பேசினார். மண்டல் கமிஷனுடைய அந்த ரெக்கமெண்டேஷனை எதிர்த்து பேசினார் ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஆர்டிக்கல் குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக 27% இடஒதுக்கீடை மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணாங்களே, அந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை இந்திரா காந்தியும் சரி, ராஜீவ் காந்தி அவர்களும் சரி, அதை பற்றி அவங்க டிஸ்கஷன் கூட நடத்தலை, அதை அமல்படுத்துறதுக்கு அவங்க முயற்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ காங்கிரஸுடைய கடந்த கால வரலாறு இப்படி இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த முன்னேற்றத்துக்கு அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கலை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும்,
ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாதியை வந்து மேற்கோள் காட்டி அவர் பேசுறதை பார்க்கும்போது பெரிய முரண்பாடாக இருக்கு அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரை இருக்கு பார்த்தீங்களா, அதை சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1992 நவம்பர் 16ஆம் தேதி 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. தினமலர் இந்த ஆர்டிக்கலை தான் வெளியிட்டிருக்காங்க. பாஜக இந்த ஆர்டிக்கலை தான் ஷேர் பண்ணி காங்கிரஸ் கடந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த 27% இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறாங்க அரசியலுக்காக. இது மாதிரி ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்த வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி கேட்க இந்த டாபிக் இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.